சென்னை ஷெனாய் நகரில் மேம்படுத்தப்பட்ட விளையாட்டு மைதானத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஷெனாய் நகர் பாவேந்தர் பாரதிதாசன் விளையாட்டு திடல் 10,56,00,000 ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மைதானத்தை திறந்து வைத்த முதல்வர் ஸ்டாலின் வீரர்களுடன் கலந்துரையாடினார். இந்நிகழ்ச்சியில் துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர்கள் நேரு, சேகர்பாபு, சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து சென்னை கோயம்பேட்டில் 10,27,00,000 ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை பூங்கா, ராமாபுரத்தில் 7,32,00,000 ரூபாய் மதிப்பிலான திறந்தவெளி பூங்காவை காணொலி காட்சி மூலம் முதல்வர் திறந்து வைத்தார். அதிமுகவின் அழுத்தத்தின் காரணமாகவே மகளிர் உரிமை தொகை கிடைத்ததாக அக்கட்சியின் பொதுச் செயலர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். கரூர் வேலாயுதம்பாளையத்தில் பரப்புரை மேற்கொண்ட அவர் இவ்வாறு கூறினார். 1000 உரிமை தொகை என்ன இவரே கொடுத்தாரு? கிடையாது. திரு ஸ்டாலின் அறிவிச்சாரு. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தா இன்னைக்கு குடும்ப தலைக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கப்படும் மாதமான கொடுத்தாரா? இல்ல. 28 மாதம் அண்ணா திமுக கட்சி போராடிச்சு. 28 மாதம் பல முறை பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு போனோம். திரு ஸ்டாலின் அவருடைய கவனத்துக்கு கொண்டு போனோம். நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, அதை நம்பி நம்முடைய தாய்மார்கள் வாக்களித்து நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள். கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்திலும் இன்றைக்கு வெளியில் நடைபெற்ற அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால 28 மாதம் கழிச்சு வேண்டா வெறுப்பா இந்த தாய்மார்களுக்கு 1000 உரிமை தொகை கொடுத்தார். இந்த அரசாங்கம் இந்த தாய்மார்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. அண்ணா திமுக கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக 1000 ரூபாய் கொடுத்தார். திமுக அரசாங்கமே வெற்று காகிதம்தான் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அமைச்சர் TRB ராஜா வெள்ளை அறிக்கைக்கு பதிலாக வெள்ளை காகிதத்தை காட்டியது குறித்து எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இப்ப நீங்க கேள்வி கேட்கறீங்க, நான் பதில் சொல்லணும். அல்லது பதிவு நீங்க சொல்றது சரியில்லைன்னா சொல்லணும். ஒரு வெள்ளை பேப்பர் காட்டுனா அப்ப எவ்வளவு அதுல அது என்ன சொல்றது எனக்கு தெரியல. எவ்வளவு கேலியும் கிண்டலுமா உங்களை பத்திரிகையாளரும் மீடியாவும் எவ்வளவு இலக்காரமா நினைக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க திமுக எந்த விவரமுமே கிடையாது. வெற்று காகிதம்னே பாக்கல. இந்த அரசாங்கமே வெற்று காகிதம். இந்த அரசாங்கமே வெற்று காகிதம். தமிழ்நாட்டு மக்களின் மேம்பாட்டிற்கு கூட்டணி ஆட்சிதான் அவசியம் என்றும் அதனை முன்வைக்கும் விஜய் கட்சியுடன் கூட்டணி வைப்பது பற்றி பரிசீலிப்போம் என்றும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். பெரும்பாலான மக்கள் வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதுக்கெல்லாம் தீர்வு வேணும்னு சொன்னால் நிச்சயமா கூட்டணி ஆட்சி வரணும். அந்த கூட்டணி ஆட்சியை ஒரு விஜய் அவர்கள் வெளிப்படையாக பேசுகிறார். ஒரு நேர்மையான ஆட்சி, மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய ஆட்சி, சேவை செய்யக்கூடிய ஆட்சி வேணும்னா கூட்டணி ஆட்சி தான், ஆட்சியில் அதிகாரத்தில் பகிர்வு கொடுக்கக்கூடிய ஆட்சி தான் தேவை. அது விஜய் அவர்கள் அவர் அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அது சூழ்நிலைகள் எப்படி போகுங்கிறது நாங்கள் 2026 ஜனவரி 7ஆம் தேதி எங்களுடைய புதிய தமிழ் கட்சியினுடைய மாநில மாநாடு மதுரையில் நடக்குதுங்க. அந்த மாநாட்டுக்கு பிறகுதான் எங்களுடைய கூட்டணியை பற்றி நாங்கள் ஒரு நிறைவான இறுதியான முடிவெடுப்போம். ஆனால் எதையும் யாரையும் புறந்தள்ள மாட்டோம். கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவதற்கு யார் தயாராக இருந்தாலும் அதுக்குண்டான வாய்ப்புகள் எதெல்லாம் இருக்கிறதோ அதை எல்லாமே நாங்கள் பரிசீலிப்போம், அதை கணக்கில் கொள்வோம். எனவே இந்த கட்சி தான் அந்த கட்சி தான் கிடையாது. தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு தொண்டாற்ற விரும்புகிறோம், பணியாற்ற விரும்புகிறோம். மக்கள் மத்தியில் அவங்க மத்தியில் ஒரு வாழ்வாதாரத்தை செம்மைப்படுத்த விரும்புகிறோம். அதுக்கு கூட்டணி ஆட்சி ஒன்றுதான் தீர்வை தவிர வேற எதுவுமே தீர்வு கிடையாதுங்க. சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் தெரிவித்துள்ளார். நெல்லை அருகே உள்ள தேவர்குளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். ஒத்த கருத்துடைய எங்களுடைய கூட்டணியுடைய கட்சிகள் வெற்றி பிரகாசமாக இருக்கிறது. அதனை நோக்கி எங்களுடைய கட்சிகளுடைய தேர்தல் வியூகத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு தலைவரும் எங்களுடைய பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை நான் பேச விரும்பல. இருக்கிற கூட்டணி அதனுடைய வெற்றி, அதில் நாங்கள் உறுதிப்படுறோம்.
பெற்றோர்களுக்கு பிறகு விவசாயிகளை கடவுளாக பார்ப்பதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். மக்கள் உரிமை மீட்பு பயணத்தின் ஒரு பகுதியாக திருச்சி மாம்பழச்சாலை அருகே காவிரி ஆற்றின் மணல் திட்டில் விவசாயிகளை அன்புமணி சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் 63% மக்கள் விவசாயத்தை நம்பியிருப்பதாக கூறினார். அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு என்ன தேவை என்பது தமிழக அரசுக்கு தெரியவில்லை என்றும் குற்றஞ்சாட்டினார். கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலின் போது விவசாயிகளுக்கு 56 வாக்குறுதிகள் கொடுத்த திமுக 8 வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றியதாக அன்புமணி கூறினார். காவிரி ஆறு ஓடுது, நாங்க என்ன கேட்டோம்? கொள்ளிடத்துல தடுப்பின கட்டியா? கொள்ளும் இடம், எவ்வளோ தண்ணி வந்தா கொள்ளும் இடம் தான் கொள்ளிடம். அவ்வளோ பெரிய ஆறு, அதுல ஒரு 10 தடுப்பின கட்டியா?